அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் அசோகமித்திரன் எழுதிய புலிக்கலைஞன் என்ற சிறுகதையைத்தான் உங்களுக்கு வாசிக்க இருக்கிறேன். இப்பொழுது கதைக்குள் போகலாம். புலிக்கலைஞன் சிறுகதை. பகல் 1 மணியிலிருந்து 2 மணி வரை எங்களுக்கு டிஃபன் இடைவெளி. முன்பெல்லாம் 2:30 வரை என்றிருந்ததாக சொல்வார்கள். அப்போது காலையில் வேலை ஆரம்பிக்கும் நேரமும் 11 இருந்திருக்கிறது. 11 மணி காரியாலயத்திற்கு வீட்டில் 10:30 10:45 சாப்பிட உட்கார்ந்து காரியாலயத்திற்கு 11:30 வந்து சேர்ந்து உடனே 1 மணிக்கு டிஃபன் சாப்பிட போவது அசாத்தியமாக இருந்திருக்கிறது. அதனால்தான் கேண்டீனில் எப்போதும் 2 மணிக்கு தான் நிஜமான கூட்டம் இருக்கும். இப்போது காலை 11 மணி என்பதை 10:30 ஆக்கி அதையும் 1 மாதமாக 10 என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். டிஃபனுக்காக பிற்பகல் 1 to 2 வரை, மாலை 5 மணிக்கு முடியும் காரியாலயம் இப்போது 6 மணி வரை நீட்டி வைக்கப்பட்டு விட்டது. வேலை எப்போதும் நடந்த வேலைதான். ஃபேக்ட்ரி பிரிவு என்றிருந்த தச்சு வேலை செய்பவர்கள், எலக்ட்ரிக்கல் பிரிவை சேர்ந்தவர்கள், லாட்டரிக்காரர்கள், இவர்களுக்கு என்றுமே 8 மணி நேர வேலை. அதே போல கணக்கு பிரிவு, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இவர்களுக்கு எங்கே வேலை நடந்தாலும் நடக்காது போனாலும் வருடமெல்லாம் கணக்கு எழுதி கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், டெலிஃபோனுக்கு இடைவெளி விடுமுறை என்று இருந்ததே கிடையாது. ஆதலால் இந்த பிரிவுகளில் அடங்காதவர்களுக்குத்தான் அவ்வப்போது காரியாலய நேரத்திலேயே ஓய்வு கிடைக்கும். நாட்கணக்கில், வாரக்கணக்கில், ஏன் மாத கணக்கில் கூட. எனக்கு தெரிந்து ஒரு முறை எங்கள் ஸ்டுடியோ 1.5 வருடம் திரைப்படமே எடுக்காமல் இருந்திருக்கிறது. 1.5 வருடமும் வேலையொன்றும் செய்யாமல் சம்பளம் வாங்கி கொண்டு காரியாலய நேரத்தில் மேஜை மீது காலை தூக்கி போட்டு கொண்டு தூங்கி தலைமயிரை நரைக்க வைத்து அடிவயிற்றில் ஊளைச்சதை சேர்த்து டயபெட்டிஸ் நோய்க்கு இடம் கொடுத்து சிந்தனைக்கு இலக்கு இல்லாத காரணத்தால் விழிகளுக்கு அலைபாய கற்றுக் கொடுத்து பேச்சில் நிறைய உளறலை வரவழைத்து கொள்ளலாம். 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு நிஜமாகவே வேலை வந்தபோது நிர்பந்த ஓய்வு ஒரு முடிவுக்கு வந்ததில் உற்சாக கிளர்ச்சி கொள்ளலாம். அப்படிப்பட்ட கிளர்ச்சி கொண்டு அதே நேரத்தில் வேலை செய்யும் பழக்கம் அறுபட்டு போனதால் தடுமாறலாம். அப்படிப்பட்ட கிளர்ச்சியையும் தடுமாற்றத்தையும் இன்று நாளை என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்த நாளில்தான் அவன் ஒரு பிற்பகல் நாங்கள் டிஃபன் முடித்து வெற்றிலை புகையிலை போட்டு சுவைத்து கொண்டிருந்த நேரத்தில் வந்து சேர்ந்தான். என்னப்பா வேணும் என்று சர்மா கேட்டார். சர்மா ஒரு காலத்தில் ட்ரௌசர் அணிந்தவராகவே தான் காணப்படுவார். போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தவர். நாடகம், கதைகள் எழுதி பிரசுரம் செய்து பெயர் வாங்கி எங்கள் ஸ்டுடியோவின் கதை இலாக்காவில் ஒரு புள்ளியாகி விட்டிருந்தார். தங்கமான பழைய நாட்களில் எங்கள் முதலாளியை தன்னுடைய மோட்டார் சைக்கிள் பில்லியனில் ஏற்றிக்கொண்டு வெளிப்புற காட்சிகள் எடுக்கக்கூடிய இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போது வேஷ்டி அணிந்து புகையிலை போடுவதில் மிகவும் பழக்கப்பட்டு விட்டார். அவர் எழுந்து நின்றால் கழுத்துக்கு கீழ் 2 தோள்பட்டியும் சச்சதுரமாக இறங்குவதுதான் அவர் ஒரு காலத்தில் தேக பயிற்சி அமைத்து கொண்ட உடற்பாங்கு கொண்டவர் என்பதை காண்பித்தது. சிறு அறை, சிறிதும் பெரிதுமாக பழங்காலத்து மேஜைகள் 3. பெரிய மேஜை பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த சர்மாதான் அந்த அறைக்கு சபாநாயகர் என கொள்ள வேண்டும். நாங்கள் உட்கார்ந்திருந்த நாற்காலிகளை தவிர இன்னும் ஒன்று அதிகப்படியாக இருந்தது. எங்களுடையது எல்லாமே வெவ்வேறு விதமான பழங்கால நாற்காலிகள். அதிகப்படியான நாற்காலியில் ஒரு கால் குட்டை. யார் வந்து அதில் உட்கார்ந்தாலும் ஒரு புறம் சாய்ந்து அதில் உட்கார்ந்தவரை ஒரு கணம் வயிற்றை கலக்கச் செய்யும். வந்தவன் அந்த நாற்காலியின் முதுகுப்புறத்தை பிடித்து கொண்டு நின்றான். என்னப்பா வேணும் என்று சர்மா கேட்டார். சனிக்கிழமை வீட்டுக்கு வந்தானுங்க என்று அவன் சொன்னான். சனிக்கிழமை நான் ஊர்லேயே இல்லையே என்று சர்மா சொன்னார். காலையில் வந்தானுங்க, நீங்கள் கூட ஒரு குடையை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஓ நீயா? வேலாயுதம் இல்லை? இல்லைங்க, காதர் டகர் பாயிண்ட். காதர், நீ வந்திருந்தியா? ஆமாங்க. வெள்ளை சொன்னான், ஐயா வீட்லேயே போய் பாருன்னு. யார் வெள்ளை? வெள்ளைங்க, ஏஜென்ட் வெள்ளை. இப்போது சர்மாவுக்கு விளங்குவது போல் இருந்தது. வெள்ளை என்பவன் தான் எங்கள் ஸ்டுடியோவில் பெரிய கூட்டங்களை படம் எடுக்க வேண்டியிருந்தால் 100 கணக்கில் ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து கொண்டு வருபவன். கூட்டமாக இருப்பதை தவிர அவர்களிடமிருந்து நடிப்பு ஒன்றும் தேவைப்படாது. நபருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போட்டு 2 ரூபாய் என்று கணக்கு. வெள்ளை 1 ரூபாய் வாங்கி கொண்டு விடுவான். இப்போது இன்னும் கிரவுண்டு சீன் எடுக்கலையாப்பா என்று சர்மா சொன்னார். தெரியுங்க, உங்களை பார்த்தா ஏதாவது ரோல் தருவீங்கன்னு அவர் சொன்னார். யார் சொன்னார்? அதாங்க வெள்ளை சார். சர்மா எங்களை பார்த்தார். நாங்கள் இருவரும்
அந்த ஆளை பார்த்தோம். குள்ளமாகத்தான் இருந்தான். ஒரு காலத்தில் கட்டுமஸ்தான உடம்பு இருந்திருக்க வேண்டும். இப்போது தோள்பட்டை எலும்பு தெரிய இருந்தான். நன்றாக தூக்கியிருந்த அவனுடைய தாடை மூட்டுகள் அவனுடைய கரிய கன்னங்களை அளவுக்கு மீறி ஒட்டி போனதாக காண்பித்தன. வெள்ளை கொண்டு வரும் ஆட்கள் எல்லாரும் அநேகமாக அப்படித்தான் இருப்பார்கள். ராமராஜ்யம் பற்றி படம் எடுத்தால் கூட படத்தில் வரும் பிரஜைகள் தாது வருஷத்து மக்களாகத்தான் இருப்பார்கள். நான் வெள்ளைக்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன் என்று சர்மா சொன்னார். நாங்கள் சாய்ந்து கொண்டோம். பேட்டி முடிந்துவிட்டது. அவன் சரிங்க என்றான். பிறகு குரல் சன்னமடைந்து, உடனே ஏதாவது பார்த்து கொடுத்தீங்கன்னா கூட தேவலாம் சார் என்றான். ஷூட்டிங் ஒன்றும் இன்னும் ஆரம்பிக்கலையாப்பா. கிரவுண்ட் சீன் எல்லாம் கடைசியில் தான் எடுப்பாங்க. அதுக்கு இல்லைங்க, ஏதாவது ரோல் தாங்க. உனக்கு என்ன ரோல்ப்பா நான் தர முடியும்? அதோ காஸ்டிங் அசிஸ்டன்ட் இருக்கார், அவர்கிட்ட எல்லா விவரம் தந்துட்டு போ. நான் தான் காஸ்டிங் அசிஸ்டன்ட். வந்தவன் மாதிரி ஆயிரக்கணக்கான நபர்களின் பெயர், வயது, உயரம், முகவரி எல்லாம் குறித்து வைத்திருந்தேன். அந்த குறிப்புகளிலிருந்து தேவைப்படும் போது 4 பேருக்கு கடிதம் போட்டால் 3 கடிதங்கள் திரும்பி வந்துவிடும். விலாசதாரர் வீடு மாறி போய்விட்டார் என்று. அப்புறம் எல்லாம் வெள்ளைதான். ஆனால் அவன் என் பக்கம் திரும்பவில்லை. இந்த மூவரில் சர்மாதான் மிக முக்கியமானவர் என்று அவன் தீர்மானமாக இருந்தான். நீங்கள் பார்த்து சொன்னாதாங்க ஏதாவது நடக்கும் என்றான். உனக்கு நீச்ச தெரியுமா என்று சர்மா கேட்டார். நீச்சலா என்று அந்த ஆள் திரும்ப கேட்டான். பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க என்றான். கொஞ்சமெல்லாம் தெரிஞ்சா போறாது. ஒரு ஆள் மேலேருந்து ஆற்றுல பாஞ்சு நீஞ்சி போகிற மாதிரி ஒரு சீன் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நீ போராது. எனக்கு டகர் பாயிண்ட் வருங்க. என் பேரே டகர் பாயிண்ட் காதர் தானுங்க. அது என்ன டகர் பாயிண்ட்? டகர் பாயிண்ட்டுங்க. டகர் டகரில் டகர். இப்போது எல்லோரும் கவனமாக இருந்தோம். ஒருவருக்கும் புரியவில்லை. அவன் என்ன சொன்னான்? புலிங்க, புலி, புலி பாயிண்ட். ஓ, டைகர் ஃபைட்டா? டைகர் ஃபைட். நீ புலியோட சண்டை போடுவியா? இல்லைங்க, புலி வேஷம் போடுவாங்க. அதைத்தான் டகர் பாயிண்ட் வாங்க இல்லைங்களா? புலி வேஷக்காரனா நீ? புலி வேஷம்லாம் சினிமாவுக்கு எதுக்குப்பா? புலி வேஷமோ? சரி சரி, வெளில வரட்டும். ஏதாவது சான்ஸ் இருந்தால் கட்டாயம் சொல்லி அனுப்புகிறேன். நான் ரொம்ப நல்லா டகர் ஃபைட் பண்ணுவேங்க. நிஜ புலி மாதிரியே இருக்கும். நிஜ புலிக்கு நிஜ புலியே கொண்டு வந்து விடலாமே. இல்லைங்க, நான் செய்கிறது அசல் புலி மாதிரியே இருக்கும். இப்போ பார்க்குறீங்களா? ஆஹா, வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா. சும்மா பாருங்கள் சார். ஐயாவெல்லாம் எங்கே புலியாட்டம் பார்த்துருப்பாங்க? ஏன் ஒவ்வொரு முகரத்துக்கும் ரம்ஜானுக்கோ தெருவில் புலி வேஷம் நிறைய போகிறதே. நம்மளது வேறு மாதிரிங்க, நிஜ புலி மாதிரியே இருக்கும். அவன் எங்கிருந்தோ ஒரு புலித்தலையை எடுத்தான். அப்போது தான் அவன் ஒரு துணிப்பையை எடுத்து வைத்திருந்தது தெரிந்தது. புலித்தலை என்பது தலையின் வெளித்தோல் மட்டும். அதை அவன் ஒரு நொடியில் தன் தலையில் அணிந்து கொண்டு முகவாய்க்கட்டை அருகே அந்த புலி தலை முகமுடியை இழுத்து விட்டு கொண்டான். அவன் சொந்த கண்களோடு ஒரு சிறுத்தையின் முகம் உடையவனாக மாறினான். அறையை ஒரு வினாடி அங்குங்கும் பார்த்து கொண்டான். பேஸ் என்று சர்மா சொன்னார். நாங்கள் அவனையே பார்த்த வண்ணம் இருந்தோம். அவன் கைகளை ஒரு முறை உடம்பை தளர்த்தி கொண்டான். அப்படியே குனிந்து 4 கால்களாக நின்று முகத்தை திருப்பி திருப்பி பார்த்தான். பேஸ் என்று சர்மா மீண்டும் சொன்னார். அவன் பூனை போல் முதுகை மட்டும் உயர்த்தி உடலை வளைத்து சிலிர்த்து கொண்டான். பிறகு வாயை திறந்தான். நாங்கள் திடுக்கிட்டோம். அவ்வளவு நெருக்கத்தில் அவ்வளவு பயங்கரமான புலி கர்ஜனையை நாங்கள் கேட்டதே கிடையாது. அவன் மீண்டும் ஒரு முறை புலியாக கர்ஜித்து தன் பின்பக்கத்தை மட்டும் ஆட்டினான். அப்படியே 4 கால்களில் அறையில் காலியாயிருந்த நாற்காலி மீது பாய்ந்து ஒடுங்கினான். நாற்காலி தடதடவென்று ஆடியது. நான் ஐயோ என்றேன். அவன் 4 கால் பாய்ச்சலில் என் மேஜை மீது தாவினான். கண் இமைக்கும் நேரத்தில் சர்மா மேஜை மீதும் பாய்ந்தான். சர்மா மேஜை மீதும் தாறுமாறாக பல காகிதங்கள், புத்தகங்கள், வெற்றிலை பொட்டலம் முதலியன சிதறி இருந்தன. ஒன்றின் மீது கூட அவன் கால்கள் படவில்லை. அவன் சர்மா மேஜை மீது பதுங்கி சர்மாவை பார்த்து மீண்டும் ஒரு முறை குரலை நடுங்க வைக்கும் முறையில் கர்ஜித்தான். அங்கிருந்து அப்படியே உயர மேலே பாய்ந்தான். நாங்கள் எல்லோரும் ஓ என்று கத்திவிட்டோம். அந்த பழங்காலத்து கட்டடம் சுவரில் நெடுக சுமார் 10 அடி உயரத்தில் 2 அங்குலத்திற்கு விளிம்பு மாதிரி இருந்தது. ஒரு பக்க சுவரில் அந்த விளிம்புக்கு சிறிது உயரத்தில் ஒரு ஒற்றை கம்பி போட்ட ஜன்னல் வெண்டிலேட்டராக இருந்தது. அதில் ஏகமாக புழுதி, அழுக்கு, ஒட்டடை படிந்திருந்தது. அவன் 4 கால்களையும் வைத்து ஆள் உயரத்துக்கு மேல் எகிரி எங்கள் தலைக்கு மேல் அந்த ஈரங்குல சுவர் விளிம்பில் ஒரு கணம் தன்னை பொருத்தி கொண்டான். பிறகு கைகளால் வெண்டிலேட்டர் கம்பியை பிடித்து கொண்டு மீண்டும் புலி போல கர்ஜித்தான். பத்திரம்பா பத்திரம்பா
என்று சர்மா கத்தினார். அந்த உயரத்தில் அவன் முகத்துக்கு நேரே கூரை மின்சார விசிறி பிசாசாக சுற்றி கொண்டிருந்தது. அவனுக்கும் அந்த விசிறி மட்டைகளுக்கும் நடுவே சில அங்குலங்கள் கூட இருக்காது. அவன் அவ்வளவு உயரத்திலிருந்து அப்படியே நாற்காலி மீது தாவினான். அப்படியே எம்பி தரையில் குதித்தான். நாங்கள் திகில் அடங்காத அதிர்ச்சியில் இருந்தோம். சிறுத்தை முகத்தில் இருந்த அவன் கண்கள் புலிக்கண்களாக மின்னின. இன்னொரு முறை சிறுத்தை பயங்கரமாக வாயை பிளந்து கர்ஜித்தது. அடுத்த கணம் அவன் உடல் தளர்ந்து தொங்கியது. அவன் எழுந்து நின்று கொண்டான். சர்மாவால் கூட பேஸ் என்று கூற முடியவில்லை. அவன் சிறுத்தை முகமூடியை கலற்றிவிட்டான். நாங்கள் எல்லோரும் பேச முடியாமல் இருந்தோம். அவன்தான் முதலில் பழைய மனிதனானான். நான் கட்டாயம் ஏதோ பார்க்குறேன்ப்பா என்று சர்மா சொன்னார். அவர் குரல் மிகவும் மாறியிருந்தது. அவன் கையை குவித்து கும்பிட்டான். நீ எங்கே இருக்க என்று சர்மா கேட்டார். அவன் மீர் சாஹிப் பேட்டை என்று சொல்லி ஒரு எண் சந்தின் பெயர் சொன்னான். நான் குறித்து கொண்டேன். அவன் தயங்கி, ஆனால் எவ்வளவு நாள் அங்கே இருப்பேன்னு தெரியாதுங்க என்றான். ஏன் என்று சர்மா கேட்டார். இல்லைங்க என்று ஆரம்பித்தவன் சடார் என்று சர்மா காலில் விழுந்தான். எழுந்திருப்பா எழுந்திருப்பா காதர் எழுந்திரு என்று சர்மா பதறினார். நாங்கள் எழுந்து நின்றிருந்தோம். அவனும் எழுந்து கண்களை துடைத்து கொண்டான். நம்ம சம்சாரம் வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லியிருக்குங்க என்றான். அவன்தான் சில நிமிஷங்களுக்கு முன்பு புலியாக இருந்தவன். நான் சம்பாதிச்சு எவ்வளவோ மாசமாகுதுங்க. அதுதான் என்ன செய்யும். 4 குழந்தைங்க, எல்லாம் சின்னது. அவன் இப்போது அழுது கொண்டிருந்தான். சர்மாவுக்கு ஏதோ தோன்றி, நீ இன்னைக்கு சாப்பிட்டியா என்று கேட்டார். அவன் இல்லைங்க என்றான். அவன் அன்றில்லை, எவ்வளவோ நாட்களாக சாப்பிடவில்லை என்பது கூட கேட்க தேவையற்றதாக இருந்தது. சர்மா அவர் ஜேபியில் கையை விட்டார். நாங்களும் உடனே எங்கள் பைகளில் துளாவினோம். சில்லறையெல்லாம் சேர்ந்து 2 ரூபாய் இருக்கும். சர்மா, இதை கொண்டு போய் முதல்ல கேண்டீனுக்கு போய் நன்னா சாப்பிடு என்றார். அவன் வேண்டாங்க என்றான். என்ன வேண்டாம், போய் சாப்பிடுப்பா முதல்ல என்று சர்மா சொன்னார். ஏதாவது ரோல் வாங்கி தாங்கயா என்று அழுது கொண்டே அவன் சொன்னான். சர்மாவுக்கு அவ்வளவு கோபம் வந்து நான் பார்த்ததில்லை. கொடுத்த பணத்தை நீ எப்படியா வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவ? பணத்தை மறுத்த உனக்கு பணம் எங்கேயா வரும்? ஒரு சல்லினாலும் லட்சுமியா? உனக்கு எங்கேயா லட்சுமி வருவா? போ, வாங்கி கொண்டு முதல்ல சாப்பிடு என்று கத்தினார். அவன் அழுகை ஓய்ந்து பணத்தை வாங்கி கொண்டான். சர்மா இதமாக சொன்னார். ரோலெல்லாம் என் கையில் இல்லைப்பா, உனக்கு முடிஞ்சது தான் நான் செய்கிறேன். போ, முதல்ல வயிற்றுக்கு ஏதாவது போடு. பிறகு என்னை பார்த்து கொஞ்சம் இவனை கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பிட வை என்றார். நான் உடனே எழுந்தேன். அவன் வேண்டாங்க, நான் சாப்பிட்றாங்க, நான் போய் சாப்பிட்டுக்கிறாங்க என்றான். பிறகு மீண்டும் எங்களுக்கு கும்பிடு போட்டு விட்டு வெளியே போனான். நாங்கள் சிறிது நேரம் பேசாமல் இருந்தோம். சர்மா அவரை அறியாமல் சிறிது உறக்க பேசி கொண்டார். இவனுக்கு என்ன பண்ணுறது? இங்கே இப்போ எடுக்கிறது ராஜாராணி கதைன்னா. ஆனால் இவன் வெறுமனே இருந்து விடவில்லை. 2 வாரங்கள் கழித்து மீண்டும் கதை இலாக்கா கூடிய போது கதாநாயகன் புலி வேஷம் அணிந்து எதிரி கோட்டைக்குள் நுழைவதாக படம் எடுக்கலாம் என்று சம்மதம் பெற்றுவிட்டார். புலி ஆட்டமாக காண்பிக்கும் போது கதாநாயகனுக்கு பதில் காதர் டூப் செய்யலாம். அவனுக்கு ஒரு 100 ரூபாயாவது வாங்கி தரலாம். நான் காதருக்கு கடிதம் போட்டேன். 4 நாட்களில் வழக்கம் போல அக்கடிதம் திரும்பி வந்தது. விலாசதாரர் இல்லை என்று. சர்மா வெள்ளையை அழைத்து கொண்டு காதரை தேடினார். நாங்களும் எங்கெங்கோ விசாரித்து தேடினோம். கதாநாயகன் எதிரி கோட்டைக்குள் நுழையும் காட்சி எடுக்கப்பட வேண்டிய நாள் நெருங்கி கொண்டே வந்தது. காதர் கிடைக்கவில்லை. அவன் கிடைத்திருந்தாலும் அதிகம் பயன் இருந்திருக்காது. அந்த 1 மாதத்திற்குள் வெளியான ஒரு படத்தில் கிராமிய சங்கீதத்துடன் அந்த கதாநாயகன் காவடி எடுப்பதாக காட்சி வந்திருந்தது. அந்த படம் தமிழ்நாடெல்லாம் தாங்க முடியாத கூட்டத்தை கூட்டி கொண்டிருந்தது. நாங்கள் எடுக்கும் படத்தில் கதாநாயகன் கரகம் எடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. நன்றி.